விஜயோடலாம் அண்ணாமலை ஒப்பிடுவது அபத்தமானது. அடிப்படையில் ஒரு மதவாத கட்சியின் தலைவராக வந்தவர். தலைவரான உடனே முதல்ல அவர் செஞ்ச திருப்பணி என்ன? மைக்கேல்பட்டி பள்ளியில் லாவண்யா, அந்த குழந்தை 10ஆம் வகுப்பு மாணவி, அந்த குழந்தையோட படுகொலை, அந்த குழந்தையோட மரணத்தில் மதமாற்றம்னு சொல்லி ஒரு பச்சை பொய்யை கிளப்பி விட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் ஜிஆர் சாமிநாதன் ஜட்ஜி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டார். கட்சியில் என்னாச்சு? 3 வருஷம் பொறுத்து மதமாற்றமும் நடக்கல, ஒன்றும் நடக்கலன்னு மோடியோட கட்டுப்பாட்டில், நேரடியாக இருக்கிற கட்டுப்பாட்டில் இருக்க சிபிஐயே சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு. அப்போ அன்றைக்கி அவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி, பொய்யையே தன்னுடைய முதலீடாக வச்சு அரசியல் ஆரம்பித்த, தமிழ்நாட்டில் அரசியல் ஆரம்பித்த அண்ணாமலை மன்னிப்பு கேட்பாரா? நான் கேட்குறேன். இதுதான் அவருடைய வரலாறு. சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக பிஜேபியை சேலஞ்சு பண்ணக்கூடிய ஒரு அரசியலை அண்ணாமலை கையில் எடுப்பார் என்றால் நீங்கள் நினைக்கிறீர்களா அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் லாலிபாப் சாப்பிட்டு கொண்டு அதை வேடிக்கை பார்ப்பார்கள் என்று? மக்களை முட்டாளாக்குவதில் புதிய புதிய இலக்குகளை குறிவைத்து சாதனைகளை படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மோடி, அமித்ஷா இரட்டையர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மற்றும் ஒரு விளையாட்டை ஆட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுதான் அண்ணாமலையை பாஜகவிலிருந்து வெளியேற சொல்லி கட்சி ஆரம்பித்து நீங்கள் போய் தனி கச்சேரி நடத்துங்கள் என்று அவர்கள் ஆசீர்வதித்து அனுப்பியிருப்பார்.